இப்போ ஒரு பெண்கள் வாக்குகளை நாங்கள் இவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்கிறோம், மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு அவரே முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, விமன் பவர் தான் அடுத்த ஆட்சி தொடருதுன்னு சொல்லக்கூடியதாக இன்றைக்கி மாறி இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த இடம் ஒரு சவாலாக மாறி இருக்கா பாஜக அதிமுக கூட்டணிக்கு? இல்லை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசு ஊழியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், குடிநீர் மரணங்களால் குடிநீரில் கலந்த விஷத்தால் மரணங்கள், அதனால் கிராமங்கள் போராடுகிறது. சரியான குடிநீர் வழங்காதனால போராட்டங்கள் கிராமங்கள் தோறும் அங்கே மறியல் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போராட்டங்களாக தமிழ்நாடுங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக மட்டும் கொண்டாட்டங்களாக நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். வெறும் கொண்டாட்டங்கள். அங்கங்கே ஒரு மண்டலத்தில் பெண்களை கூப்பிடுறது, இளைஞர்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி வண்டியாக கொண்டாந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துருவாங்க, உட்கார வைப்பாங்க. உடனே இருக்கலாம், சில அரசியல் கூட்டத்தில் இருக்கு, இல்ல. என்ன சிக்கல்னா அப்படி சொன்னோம்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் பரப்புரையில் இருக்காங்க, அங்கேயும் கூட்டம் வரும். இயற்கையா வர கூட்டத்துக்கும் செயற்கையா வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியும். நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதனால அந்த வகையில இன்னைக்கு கூட்டங்களை வர வச்சு இப்படி ஒரு ஜிமிக் ஷோவை கொண்டாட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் ஜாட்கோஜியோ ஒரு பக்கம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடுங்கும் போராட்டங்கள்ல கைது ஆயிட்டு இருக்காங்க, கைது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொண்டாட்டங்களா இப்ப தேவை? அந்த போராட்டங்களுக்கு தீர்வு கொண்டாட்டம் அவங்க சொல்லலையே. அதுல இது கொண்டாட்டம் தான். இது எப்படி ஒரு மாநாடு, எப்படி நீங்க கொண்டாட்டம்? மாநாடு விதவிதமா மாநாடு நடத்துறாங்க. அதுல பணங்களை நிறைய பாஜக பல மாநாடுகளை நடத்துது, கொண்டாட்டங்களை பண்றாங்க. பாஜக நடத்தக்கூடிய மாநாடுகளை கொண்டாட்டம்னு சொல்லுங்க. இது மாதிரி பயங்கர விஞ்ஞான ரீதியா பயங்கரமா நிறைய பணம் செலவழிச்சு இவ்வளவு பெரிய மெகா கடல் தாமரை மாநாடு, அத மாநாடுன்னு சொல்லுமா கொண்டாட்டம்னு சொல்லுமா? அது மாநாடுனா அது அரசியல் ரீதியா நடத்துகிற ஒரு மாநாடு. இது அரசியல் ரீதியா இல்லன்றாங்களா? அவங்க தான் கொண்டாட்டங்கிறாங்களே. வெல்லும் பெண்கள் தானே சொல்றாங்க மாநாடுன்ற. பெண்களுக்கான அதிகாரம் வந்திருக்கு, அதை நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. கொண்டாட்டங்கள் நடத்துறவங்க முதல்ல ஆர்ப்பாட்டங்களை நிறுத்தணும்.